பவி இன்டகிரேட் ஃபார்ம் கிடையாது அன்போடு இருக்கிறேங்க. இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ஜூலை 18ங்க. லாஸ்ட் என்ன சொல்லியிருந்தேன், நம்ம ஃபார்மில் வந்து 4 பீட்டல் கிராஸ் குட்டிகள் 4 வந்துருக்குதுன்ட்டு. குட்டிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மேய்ச்சலும் சரிங்க, தீவனம் எடுக்கிறது சரி, எல்லாம் சூப்பராக இருக்குது. சளி, வயிற்றெடுப்பு அது மாதிரி எதுவுமே இல்லைங்க. நேரில் வந்து பார்த்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃபார்மில் இருக்கிறப்ப வந்து நம்ம தெளிவாக என்னென்ன பண்ணுதுன்னு லைவ் வீடியோ போட்டேங்க. காலையில் ஏர்லி மார்னிங் வந்து நான் லைவ் வீடியோ போட்டிருக்கேன். அதை வேணால் செக் பண்ணிங்க. லைவ் இல்லை இதெல்லாம் வந்து ஜூம் பண்ணி எடுக்கிறதோ அது மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. இதை டேரெக்டாக லைவாக எது இருக்கோ அதை தான் நம்ம தான் இன்றைக்கி போட்டிருக்கோம். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி காமிச்ச மாரி அதெல்லாம் நம்மளுக்கு வேண்டியது இல்லைங்க. நிறைய பேர் எடிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் நான் எடிட்டுங்கிறது வந்து பெருசா பார்த்தீங்கன்னா, அரேஞ்ச் பண்ணுறதுக்கு அலைன்மென்ட் பண்ணுறதுக்காக மட்டும் தான் நம்ம எடிட் பண்ணுறோம். மத்தபடிலாம் இது பண்ணுறது இல்லைங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபார்ம்ல வந்து இன்றைக்கி மார்னிங் காலையில வந்து நேரமே வந்து நிறைய நண்பர்கள் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஒவ்வொருத்தருக்கும் வந்து செப்பரேட்டா அனுப்ப முடியாதுங்க. அதனால் வந்து டோட்டலா வந்து நம்ம சேனல்ல அப்டேட் பண்ணியிருக்கேன். நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, சின்ன வீடியோ போடுறீங்க, 1 நிமிஷம், 1 1/2 நிமிஷம் போடுறீங்க. அதனால வந்து கொஞ்சம் தெளிவா தெரியறதில்ல அப்படின்னாங்க. இது வந்து நம்ம கொஞ்சம் லென்த்தா ஒரு 6, 6 1/2 நிமிஷம் வர மாரி தான் வீடியோ கொஞ்சம் எக்ஸ்டெண்டா தான் போட்டுருக்கிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு குட்டிகள் வந்து ஆக்டிவிட்டீஸ் எப்படி இருக்குதுன்ட்டு. இது நம்ம ஃபார்ம்ல இருக்க வரைக்கும் எந்த அளவுக்கு தெளிவா இருக்குதுங்கிறது தான் நம்மளுக்கு முக்கியங்க. அதுக்கு மேல பராமரிக்கிறது வந்து எடுத்துகிட்டு போகிறவங்களோட கான்செப்ட் தாங்க. நிறைய நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து காத்து காலம் அதிகமா இருக்குதுங்க. காத்து அதிகமா இருக்குது. பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து பீட்டலுக்கு வந்து சளி பிடிக்கும் தன்மை அதிகமா இருக்குதுங்க. அதனால மேக்ஸிமம் வந்து மரப்பு கட்டி வைங்க. பச்சை வலை கட்டினாலும் சரிங்க, பச்சை துணி இந்த மரப்பு கட்டுவாங்கல்ல, அது கூட கட்டலாம். இல்ல தடுக்கு மாரி கீது கட்டி வைக்கலாம். இல்ல சீட் வச்சு கூட மறைக்கலாங்க. அது மாரி நம்ம வசதிக்கேற்ப நம்ம பண்ணிக்கலாம். காத்து வந்து அதிகப்படியா இருந்ததுன்னா, கண்டிப்பா வந்து அனைத்து குட்டிகளுக்குங்க, பீட்டல்னு இல்ல எல்லா குட்டிகளுக்குமே வந்து சளி பிடிக்குங்க. தண்ணி மாத்துறப்போ சளி பிடிக்குங்க. இந்த டைம் பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து நம்ம குட்டிகள் எடுத்துறப்போ, எந்த குட்டியா இருந்தாலும் சரிங்க, உள்ள வாரப்போ வந்துங்க, பொட்டாசியம் பர்மாங்கனேட் வச்சு நம்ம கால கழுவிட்டு உள்ள ஃபார்முக்குள்ள விடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, குட்டிகளுக்கு வந்து 1 வாரத்துக்கு வந்து மேக்ஸிமம் வந்து கருப்பட்டி தண்ணி வைங்க. கருப்பட்டி தண்ணி இல்ல சர்க்கரை தண்ணி வைங்க. ஏன்னா, அது வந்து ஆன்டிபயோட்டிக் நல்லா கிடைக்குங்க. குட்டிகளோட ஊக்கம் வந்து நல்லாயிருக்கும். தீனி நல்லா எடுக்குங்க. இத தவிர பார்த்தீங்கன்னா, கால்சியத்துக்கு வந்து நீங்க முடிஞ்சா கால்சியம் டானிக் குடுக்கலாம். இல்லாத பட்சத்தில பார்த்தீங்கன்னா, ஓடச்சுண்ணாம்பு இருக்குல்லங்க, கல்லு சுண்ணாம்பு இருக்கும். அத அத நீங்க ஊற வச்சு அந்த மேல தெளிஞ்ச தண்ணி குடுக்கலாங்க. அப்படி குடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா, கால்சியம் சத்து நல்லா கிடைக்கும். ஒரு சில நண்பர்கள் பார்த்தீங்கன்னா, இத பிரிச்சு குடுங்கன்னு கேட்கறாங்க. 2 குட்டி மட்டும் குடுங்க, 2 குட்டி வேண்டாம் அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. இல்ல 3 குட்டி எடுத்துட்டு 1 குட்டி மட்டும் பிரிச்சு தாங்கிறாங்க. நான் டோட்டலா வந்து 4 சேர்த்து தாங்க சொல்றேங்க. ஒண்ணு தனியா பிரிச்சு குடுக்கலைங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இதில நம்ம தனியா 1 குட்டி பிரிச்சு வைக்கிறப்ப, அது நம்மகிட்ட இருக்கிறப்ப அது மூவ் ஆவறதில்ல. அப்படி மூவ் ஆவறது இல்லைங்கிறப்ப பார்த்தீங்கன்னா, அது ஏங்கி போயிருதுங்க. இந்த 3 குட்டிய விட்டு தனியா வரப்போ, அது தனியா ஏங்கி நம்மட்ட ரொம்ப இளைக்குது. அதனால பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு நாம மினிமம் ப்ராஃபிட் வச்சு பண்றேங்க. அதனால டோட்டலி 4 ஒட்டுக்கா குடுத்துர்றேங்க. 4 குட்டியில 1 குட்டி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பயந்த சுபாவங்க. இப்ப நம்ம ஆள் சிங்கக்குட்டி வந்தானுங்க, மகி வந்தான். மகி வந்து பாருங்க எப்படி வரான்ட்டு. பார்த்தா இடிச்சு தூக்குறாப்புல வருது. ஆனா பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயந்து தான் கிடக்குதுங்க. நம்ம ஆள் பாருங்க எப்படி அழகா பவ்யமா வருவானுங்க. வந்து பாட்டு அழுங்கா தொரத்துவானுங்க. தொரத்தி விளையாடுறதுக்கு பார்ப்பான். வார குட்டிகள் எல்லாம் வந்து கொஞ்சம் மிரண்டு தான் இருக்குங்க. புதுசுக்கு வாரப்போ வந்து இத பெரிய அனிமல் நெனச்சுக்கிறாங்க. இது டம்மி பீஸ்ன்னு நம்மளுக்கு தான் தெரியுங்க. குட்டிகள பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல 3 குட்டிகளுக்கு வந்து வெள்ளி கண்ணுங்க. ஒரு குட்டிக்கு வந்து ஆர்டினரி கண்ணு இருக்கு. 4மே மொட்டைங்க. 4க்கும் வால்ச்சுழி இல்ல. தெளிவா இருக்கு. நம்ம வீடியோலயே எல்லாமே தெளிவா காமிச்சாச்சு. இப்ப பாருங்க நம்ம ஆள் எந்த அளவுக்கு சேட்டை பண்றான்ட்டு. பாருங்க. எதிர்த்து வரப்ப பார்த்தீங்கன்னா, எதிர்த்து பார்ப்பானுங்க. ஓடுறப்ப பார்த்தீங்கன்னா, மிரட்டி பார்ப்பானுங்க. அதான் வந்து நம்ம ஆளோட தனி ஸ்டைலுங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, நெறைய ஃபார்ம் நான் போயிருக்கிறேங்க. போன வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சாப் கட்டருங்கிறது வந்து ரொம்ப அத்தியாவசியமா இருக்குங்க. ஒவ்வொரு பண்ணையில வந்து சாப் கட்டர் வந்து கண்டிப்பா வேணும். இப்ப வாங்குற நண்பர்கள் வந்து ரொம்ப இடம் கம்மியா இருந்தா போதுங்கிறதுக்காக இந்த பாக்ஸ் டைப் மாடல்ல வாங்குறாங்க. நானும் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 சாப் கட்டர் கிட்ட நானும் மாத்திட்டேங்க. மாத்துனதுல என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தீங்கன்னா, ப்ளைவீல் டைப் வருதுல்லங்க 2 பிளேடு, 3 பிளேடு வருதுல்லங்க. அதான் வந்து நான் பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு நல்லாருக்கு. அ நான் எடுத்தது பார்த்தீங்கன்னா, தனலட்சுமி லேத்துல தான் எடுத்தேங்க. 2 பிளேடு தான் எடுத்தேன். இப்ப எடுத்து இப்போ ஒரு 2 மாசம் ஆச்சுங்க. நான் இத்தன நாள் வாங்கினதுல வந்து நல்லா சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. இது தவிர வாங்கின மாடல்ல பார்த்தீங்கன்னா, இந்த ப்ளைவீல்ல வந்து 3டி மாடலுங்க, அந்த சின்ன சைஸ் வரது எல்லாமே வாங்கி பாட்டுங்க. எல்லாத்தோட பெரிய மேஜர் மிஸ்டேக் என்னன்னு கேட்டீங்கன்னா, அது அப்படியே வந்து கட் பீஸ் சரியா வாரதில்லைங்க. அது தவிர பார்த்தீங்கன்னா, அது கத கதன்னு வருதுங்க. அத நம்ப வெட்டுறப்ப பார்த்தீங்கன்னா, பொறு பொறுன்னு இருக்கணுங்க. பொறு பொறுன்னு இருக்கிறப்ப கையில வந்து அந்த மாய்ஸ்டர் அப்பாது. இதில பார்த்தீங்கன்னா, அப்படியே மாய்ஸ்டர் அப்புறம் பார்த்தீங்கன்னா, இதில மேல இருக்கிற அந்த தகரம் இருக்கு பாருங்க. தகரத்தில பட்டு அப்படியே இக்குதுங்க. இன்னொரு சிலர் வந்து இந்த கியர் டைப் மாடல் போட்டாங்க. இந்த கியர் டைப் மாடல்லாம் வந்து ஃபுல் வேஸ்ட்டுங்க. ஃபுல்லா ஃபெயிலியர் தான் ஆயிருக்கு. நண்பர்கள் வாங்குறப்போ இடம் கொஞ்சம் எக்ஸஸா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு ப்ளைவீல் டைப் வாங்குங்க. அது என்னோட ரெக்கமெண்டா இருக்குங்க. இனி நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, நம்ம ஒவ்வொரு ஃபார்ம் போறப்போ வந்துங்க, அதில இருக்கிற ட்ராபேக்ஸையும் நம்ம சேர்த்து எடுத்து அனுப்பலான்ட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஃபார்ம்ல வந்து என்னென்ன யூஸ் பண்றப்போ என்னென்ன ட்ராபேக் கிடைக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸஸா வந்து நெக்ஸ்ட் வீடியோலருந்து அப்டேட் பண்ணலான்ட்டு இருக்கிறேங்க. இன்னைக்கே வந்து நம்மகிட்டயே இருக்கிறத வச்சு நம்ம சாப் கட்டுறதுக்கு உண்டான வேறுபாட்ட வந்து நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாங்க. ஒரு வழியா வந்து ஒரு 10 நிமிஷம் மேய்ச்சல் கூட்டங்க. மேய்ச்சல் கூட்டு அப்புறம் நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காகவே வந்து தீனி போட்டு பார்த்தேன் எந்த அளவுக்கு குட்டிகள் சாப்பிடுதுன்ட்டு. வீடியோலயே தெளிவா பார்த்துக்கலாங்க.
எந்த அளவுக்கு இது பார்த்திங்கன்னா மக்காச்சோளம், துவரங்குருணை, உளுந்தங்குருணை, அது அப்புறம் பார்த்திங்கன்னா கோதுமைங்க, இது எல்லாமே கலந்து வச்சோம். எல்லாத்தையுமே நல்லா சாப்பிட்ருச்சுங்க. மேக்ஸிமம் நான் வச்சது ஒரு 300 கிராம் அளவுக்கு வச்சோம். 300 கிராம் அளவுக்கு ஏன்னா அதிகமாக வச்சுக்க இது புதுசாக வந்த குட்டிகளுக்கு வந்து டிசென்ட்ரி இது வந்துடும் அப்படிங்கிறதுக்காக ஒரு 300 கிராம் வச்சேங்க. வச்சதையுமே பார்த்திங்கன்னா எல்லாம் சீக்கிரம் சாப்பிட்டுச்சுங்க. நம்ம ஃபார்ம் லொக்கேட் ஆகிருக்கிறது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூர் மாவட்டத்தில் காங்கேயம் முத்தூருங்க. முத்தூருக்கு அருகாமையில் மூத்தாம்பாளையம்ங்கிற ஊரில் இருக்குதுங்க. நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே இது சொல்கிறது தாங்க. ஏன்னா ஒவ்வொரு ஏரியாவிலேருந்து நம்மளுக்கு கால்ஸ் வருது. ஒவ்வொரு ஏரியாவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர்னு நினைக்க வேண்டாங்க. நம்ம இடம் பார்த்திங்கன்னா திருப்பூர், ஈரோடு, கரூருங்க. 3க்கும் வந்து பார்டரில் இருக்குதுங்க. அதனால் 3 பக்கமுமே நம்மளுக்கு திருப்பூர்லேருந்து சரி, கரூர்லேருந்து வர்றது சரிங்க, ஈரோட்லேருந்து வர்றது சரிங்க. எல்லாமே 40 கிலோமீட்டர் சம்திங் தான் வருங்க. கம்மிங் ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்தபடியாக நம்ம ஒவ்வொரு ஏரியாவுக்கு போகிறோங்க. ஒவ்வொரு ஏரியாவில் வந்து எது எது கம்மியாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுதுங்க. கம்மியாக கிடைக்கிற பொருள் அனைத்துமே கிடைக்குது. பார்த்திங்கன்னா வேலி மசால் விதைங்க, அப்புறம் மக்காச்சோளம், துவரங்குருணை, உளுந்தங்குருணை அனைத்துமே வந்து நம்மளுக்கு ரொம்ப சீப் ரேட்டில் கிடைக்குதுங்க. சீப் ரேட்னால் நீங்கள் கடையில் வந்து 30 ரூபாய்க்கு விற்கிறது வந்து நம்மகிட்ட ஒரு 25 ரூபா அந்த ரேட்டில் வந்து நம்ம கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாங்க. ரேட் கம்மியாக கொடுக்குறோங்கிறதுக்காக தரமில்லைன்னு நினைக்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து குவாலிட்டி தான் மஸ்ட்டுங்க. மேலும் தகவலுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள். ரொம்ப நன்றிங்க.